Taste the Daily. சென்னை தரமணி கானகம் பகுதியில் குறைந்தபட்ச ஊதியம் பெறுபவர்களுக்கான குடியிருப்பில் வசித்து வருபவர்களை வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டித்தரும் திட்டத்தின் கீழ் சேர்த்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் மூலம் தங்களின் வாழ்க்கை தரத்தை குறைக்க விடியா ஸ்டாலின் அரசு நினைப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறைந்தபட்ச ஊதியம் பெறுவோருக்கான திட்டத்தில் வீடு வாங்கிய தங்களை வீடு இல்லாதவர்கள் திட்டத்தில் சேர்த்துவிட்டு எங்களுக்கான 3.5 ஏக்கர் நிலத்தையும் அபகரிக்க முயற்சிப்பதாக கானகம் குடியிருப்பு மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். என்ன நினைக்கிறாங்கன்னா, இலவச வீடு திட்டத்தில் இவங்களை காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டு இந்த இடத்த ஏதோ ஆக்கிரமிப்பு பண்ணி ஏதோ ப்ரைவேட்டுக்கு தனியாருக்கு குத்தகை கொடுத்துடலாம். இப்போ பக்கத்தில் நிறைய ஐஐடி ரிசர்ச் பார்க் வந்துருச்சு. இந்த பக்கம் டைட்டில் பார்க்காரங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இடத்த நிறையா தனியாருக்கு குத்தகை கொடுத்துருக்காங்க. 99 வருஷத்துக்கு குத்தகை. அதே போல் இந்த இடத்தையும் எல்லாத்தையும் காலி பண்ண வச்சுட்டு இந்த இடத்தையும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருவாய்த்துறை பேரில் தான் இருக்குது. இந்த இடம் இன்னும் சிலம்போடுக்கு மாற்றலை. சிலம்போடுக்கு மாற்றாமல் இவ்வளோ பெரிய பில்டிங் எப்படி கட்டி கொடுத்தாங்கன்னே ஆச்சரியமாக இருக்குது. தமிழகத்தில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களுக்கும் தூய்மை காவலர்களுக்கும் இடையிலான ஊதிய முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டரங்கம் அருகே தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன், தூய்மை பணியாளர்களுக்கு நீதிமன்றம் நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படும் வரை பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என்றார். தூய்மை காவலர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் வித்தியாசமான சம்பளம் வழங்கப்படுகிறது. செய்வது ஒரே பணி, அதிகாரி ஒரே அதிகாரி, ஒரே இடம், ஆனால் சம்பளம் மட்டும் வித்தியாசம். இது போக்கப்பட வேண்டும். அதே போல் குடிநீர் திட்ட பணிகளில் 2000 ஆண்டுக்கு முன்பு பணிக்கு வந்தவர்களுக்கு ஒரு சம்பளம், 2000 ஆண்டுக்கு பின்புக்கு வந்தவர்களுக்கு ஒரு சம்பளம். ஒரே வேலை, ஒரே நிர்வாகம், 2 சம்பளம். இதை சமப்படுத்த வேண்டும் என்ற